ஹாய் தமிழ் திரு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, மறதி. மனிதனுக்கு ஏன் மறதி வருகின்றது? அந்த மறதியை நாம் எப்படி நினைவாற்றலாக அதிகரிப்பது என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்களில் நாம் இன்றைக்கி பேசலாம். மனிதனுக்கு அதிகமான மறதி வருவதற்கு காரணம் எண்ணற்ற எண்ணங்கள். அதில் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்ற அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மூளையிலேருந்து வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற வேளையில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம மறக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு இடத்துல சாவியை வச்சுருப்போம். அந்த சாவியை நம்ம தேடி எடுக்க போகிற இடம் கூட எப்போயுமே ஓரளவு ஒரே இடத்துல வச்சுருந்தா ஞாபகம் இருக்கும். இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு வேக வேகமாக தேடிகிட்டு இருப்போம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய நினைவாற்றல் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துகிட்டு இருக்குது. எதன் அடிப்படையில் இப்படி இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா, முழுசாக ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறோம். சரியான தூக்கம் இல்லாத முதல் காரணம். குறைஞ்சது நினைவாற்றல் அதிகரிக்கணும்னா 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். இது ஒன்று. அடுத்ததாக நாம் மொபைல் ஃபோன் சராசரியாக மொபைல் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மைண்டு ஒரே நிலையிலே இல்லாமல் அடுத்தடுத்த டாபிக் போயிட்டே இருக்கும். அப்படின்றப்போ அதன் மூலியமாகவே நம்ம நினைவாற்றல் இழக்க நேரிடும். இதற்கு நம்ம மொபைல் ஃபோனை பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம் அப்படின்னா நம்மளோட நினைவாற்றல் இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக சத்தான உணவு பழக்க வழக்கங்கள். இந்த உணவு வழக்கங்கள் மூலமா நம்முடைய நினைவாற்றல் சக்தி அதிகரிக்கும். சில பேர் சரியாக சாப்பிடவே இருக்க மாட்டாங்க, சரியாக தூங்கவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே நம்ம என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம் அப்படின்ற கூட ஞாபகம் இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு மறதி ஒரு நோய் அல்ல. அதற்கு சாப்பாடே ஒரு காரணம்னு ஒன்று ஆய்வில் சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, உடற்பயிற்சி. நம்ம கண்டினியூவாக உடற்பயிற்சி சொல்லணும்னா நம்மளுடைய பிரெயின் செல்ஸ்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி நமக்கு மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும். அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள்லாம் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, தினமும் மூச்சு பயிற்சி செய்யணும். குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 நிமிடமாச்சும் மூச்சு பயிற்சி செய்யுங்க. எல்லாருமே ஒரு 1/4 மணி நேரம் போட்டுருக்கோம். நீங்கள் குறைஞ்சது மினிமமாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாச்சும் மூச்சு பயிற்சி செய்யுங்க. அது எளிதாக செய்யக்கூடிய பயிற்சி தான். முதலில் நீங்கள்